நாச்சியார் கோயில்ல ஒரு கல்லுக்கு உயிர் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த மர்மத்தை பார்க்கலாம். ஒரு கல் சிலையால அதோட எடைய தானாவே கூட்டிக்க முடியுமா? இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிறது நாச்சியார் கோயில்ல இருக்கிற கல் கருடன் தான். தமிழ்நாடுல கும்பகோணம் பக்கத்துல இருக்க திருநறையூர்ல தான் இந்த கோயில் இருக்கு. சோழர்கள் கட்டின இந்த கோயில் 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணுங்கிற பெருமைக்குரியது. இந்த கோயில்ல ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இங்க பெண் தெய்வமான நாச்சியாருக்கு தான் முதல் மரியாதை. பொதுவா மத்த கோயில்ல பெருமாள் தான் முன்னாடி நிப்பாரு. ஆனா இங்க நாச்சியார் தான் ஃபர்ஸ்ட். கோயிலோட பேர்ல கூட. ஆனா இந்த கோயிலோட உண்மையான மர்மமே அந்த கல் கருடன் சிலைதான். என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல் சிலைக்கு உயிர் இருக்கான். அது எப்படிங்க முடியும்? திருவிழா நேரத்துல கல் கருடனை சன்னதியை விட்டு வெளியே தூக்கிட்டு வரும்போதுதான் அந்த அதிசயம் நடக்குது. முதல்ல இந்த சிலைய தூக்க 4 பேர் போதும். ஆனா வெளியே வர வர சிலையோட எடை அதிகமாகுது. இப்போ 16 பேர் தேவைப்படுறாங்க. எடை இன்னும் அதிகமாகி தூக்குறதுக்கு 32 பேர் தேவைப்படுறாங்க. கடைசியா அதோட எடை எவ்வளவு அதிகமாகுதுன்னா 64 பேர் சேர்ந்து தூக்க வேண்டியிருக்கு. ஒரு கல் எப்படி இப்படி எடை கூடிக்கிட்டே போகும்? இது தெய்வீக அற்புதமா? இதுக்கு பதில் கோயிலோட ஸ்தல புராணத்துல இருக்கு. மேதாவி முனிவரோட வேண்டுதல்ல தான் கதை தொடங்குது. ஒரு நாள் வஞ்சுல மரத்துக்கு அடியில ஒரு பெண் குழந்தைய கண்டெடுக்கிறார். அவளுக்கு வஞ்சுலவள்ளின்னு பேர் வைக்கிறார். அந்த குழந்தை தான் மகாலட்சுமி. அவங்க வளர்ந்ததும் மகாவிஷ்ணுவே நேர்ல வந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டார். கல்கருடன் மட்டும் இல்ல, இந்த கோயில்ல இன்னும் சில ஆச்சரியமான கட்டடக்கலை ரகசியங்களும் இருக்கு. முக்கிய சன்னதிக்கு போற 21 படிகள், உயரமான இடத்துல இருக்கிற மாடக்கோயில், அப்புறம் கருடனுக்குனே ஒரு தனி சன்னதி. நம்ப முடியாத ஆச்சரியங்கள் நிறைஞ்ச இந்த நாச்சியார் கோயில் கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?